ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம், நம்ம ரீகேப் பண்ணலாம். ஸோ நீ சேலத்தில் பிறந்த? சேலத்தில் பிறக்கல, சேலத்துக்கு போனேன் நான். கரெக்ட். இதில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிறந்த அதெல்லாம் ஆயிடுச்சுடா. அப்புறம் சேலம் போத்தனூர்லேருந்து கோயம்புத்தூர், பாலக்காடுலேருந்து போத்தனூர் வந்தோம், போத்தனூர்லேருந்து கோயம்புத்தூர், போத்தனூர்லேருந்து கோயம்புத்தூர். அப்போ அது எப்போ ஆச்சு? எவ்வளோ வயசு உனக்கு? எனக்கு வந்து ஒரு நான் 4ஆம் கிளாஸ் படிக்கிற போது வச்சுக்கோயேன். இப்போ 4ஆம் கிளாஸ்னால் எனக்கு இப்போ 8 வயசு இருக்கும், 7 வயசு 8 வயசு. ஸோ 1940 அப்போ வந்தேன் நான். அப்போ தான் ராஜம் பிறந்தான். ராஜம் 1940 பிறந்தான். அங்கே இது வந்து சேலத்தில் வந்து நான் 4ஆம் கிளாஸுக்கு தான் சேர்த்தான். நீ வந்து ஒரு வருஷம் கோயம்புத்தூர் போனேன்னா கோயம்புத்தூர்லேருந்து இதுக்கப்புறம் கோயம்புத்தூர் 4 ஸோ போத்தனூரில் தான் ராஜம் பிறந்தாரா? ஆமாம், போத்தனூரில் ராஜம் பிறந்தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சேலத்தில் வந்த உடனே அங்கே வந்து நான் என்ன சொன்னேன்ப்போ 4ஆம் கிளாஸ் தான் சேர்த்து வேண்டான். சரி, அப்போ ஒரு குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஒரு வாரம் 10 நாள் இருந்தது. அப்போ கொண்டு போய் சேர்த்தினான். சேர்த்துக்கொண்டான். என்ன நீ இதெல்லாம் படித்து நீ பரீட்சை எழுதி ஆகணும்னு சொல்லிட்டான். அப்போ அந்த பொண்ணு இப்போ கூட படிக்கிற பொண்ணுகளோட நோட் புக்கெல்லாம் கொடுத்து பார்த்து எழுதிக்கோன்னுட்டான். அதெல்லாம் கொண்டு போய் எழுதுலையோ தெரியாது எனக்கு, நான் ஞாபகம் இல்லை. உடனே அந்த எக்ஸாமில் குவார்டர்லியில் 3rd ரேங்க் வந்தேன். ஒரே வாரத்தில் என்ன படித்தேன்னு தெரியாது, என்ன பண்ணினேன்னு தெரியாது, 3rd ரேங்க். உடனே அவளோட சர்ப்ரைஸ்டு டீச்சர்ஸாக தான் எல்லாம் அவருக்கு நன்ஸுங்க. இதுதானே கேத்தலிக். இது கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது, கேத்தலிக் இன்ஸ்டிடியூட் தானே. அவளோட ஏன் நீ கவர்மெண்ட் ஸ்கூல் போகாம அந்த கேத்தலிக் கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கே இருக்குப்பா? எங்கே கொஞ்சம் தானே இருந்தது, அந்த ஸ்கூல் போக முடியலையே. அப்போ அங்கே வந்து அந்த கேத்தலிக் ஸ்கூல் தான் நிறைய இருக்கும். ஆனால் வந்து பைசாலும் 5,4 ரூபாய் தான் சம்பளம், மாதத்துக்கு 5,4 ரூபா எனக்கு ஃபீஸு. அந்த மாதிரி அங்கே கொண்டு போய் விட்டுருவேன். அப்பாவுக்கு எவ்வளோ சம்பளம் அந்த டைமில்? 32,000 ரூபா. அதில் ஆனால் 5 ரூபா உனக்கு? எங்கள் அப்பாவுக்கு 32,000 ரூபாய் சம்பளம். அதில் 5 ரூபா வீட்டு வாடகை, சாப்பாடு எல்லாம் வாங்கணும், சாப்பாடெல்லாம் செய்யணும். அப்புறம் இந்த இதெல்லாம் நிறைய வண்டியில் ஏற்றுறா இல்லையா, வண்டி ஏற்றி இறக்கி அதிலெல்லாம் கொஞ்சம் மறுபடி வரும் அவருக்கு அப்பாவுக்கு. அது ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாய்க்கு கம்மியாக வரும். அது இருக்கும், பைசா இருக்கும். அந்த பைசாவும் வச்சுட்டு அப்பா காரம் தட்டிட்டு இருந்தான். அப்போ உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் 5 ரூபா? 5 ரூபா. மாதத்துக்கா வருஷத்துக்கா? மாதத்துக்கு 5 ரூபா. ஸோ வீடு வாடகை 5 ரூபா, ஸ்கூல் ஃபீஸும் 5 ரூபாவா? அப்பா பரவாயில்ல. 5 ரூபா. ஸோ அப்போ வந்து அவள் வந்து உடனே என்ன பண்ணினா, இந்த பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரியாக இருக்கா, இப்போ வந்து ஃபிட் ஃபார் ஹையர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னை 4th and 5th போட்டா, ப்ரமோட் பண்ணிட்டா. அப்போவே பாதி நாளில் 5ஆம் கிளாஸ் போயிட்டேன். ஸோ 5, 6, 7 3 வருஷம் அங்கே படித்தேன். ஒரு நாள் கூட, ஒரு மாதம் கூட 2nd வந்ததில்லை, 3rd வந்ததில்லை, ஒன்றும் வந்ததில்லை. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட். எப்படி நான் வந்தேனே எனக்கே தெரியாது. நான் படிக்கலையா, எனக்கு திறமை இருந்ததா, நிஜமாவே நான் அவ்வளோ கெட்டிக்காரியாக இருந்தேன், நான் ஒன்றும் தெரியாது. எங்கள் அப்பா எல்லாருடையுமே இவன் ஃபஸ்ட்டு வரா, என் பொண்ணு ஃபஸ்ட்டு வரா, அங்கே டாப் எங்கள் காலனி பூரா என் மேலே ஒரே இது இப்போ ரொம்ப படிக்கிற பொண்ணு, ரொம்ப கெட்டிக்கார பொண்ணுன்னு ஒரே அட்டகாசம். எல்லாரும் இது பண்ணிட்டாங்க, ப்ராப்பகண்டா பண்ணிட்டாங்க. ஸ்கூல்லையும் ஒரே ப்ராப்பகண்டா, இந்த பொண்ணு இப்படி படிக்கிறது, இவ்வளோ ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு ஒரே ஆச்சரியம் எல்லாருக்கும். அப்படி 7வது படிக்கிறச்ச எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த ஸ்கூல் பேர் சொல்லு. சென்ட் ஜோசப். 3 ஸ்கூலில் படித்தேன்டா. செயின்ட் மேரிஸ், சென்ட் ரீசா, சென்ட் ஜோசப். அது செயின்ட் மேரிஸா சென்ட் ஜோசஃபா ஞாபகம் இல்லை, சென்ட் ஜோசஃபா இருக்கும். அப்புறம் வந்து இப்போ இருக்கு அந்த ஸ்கூல். அப்படியே சேலத்தில் இருக்கு அந்த ஸ்கூல். அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இப்போ ராஜத்துக்கு வந்து குழந்தையா இருந்தா, ஸோ இப்போ வீட்டில் வந்து 3 குழந்தைங்கள்ல, செல்வி, பாலு, ராஜம் தான். பேபி செத்து போயிட்டாங்க. அதான் பேபி செத்து போயிட்டா. ஸோ பேபி வந்து நீங்க அந்த இதுக்கு போத்தனூர்ல மாமா வீட்டுக்கு போகும்போது செத்து போயிட்டா. நீங்க எப்படி தூங்கல்? எவ்வளவு பெரிய வீடு இந்த 5 ரூபா வாடகை வீடு? ஒன்றும் இல்லை, எல்லாம் ஹாலில் பாய போட்டுக்கொண்டு படுத்துக்கொண்டு நிறைய. ஸோ ஒரு ஹால், ஒரு ஹால் இவ்வளோ பெருசு இருக்கும் ஹால். அதில் பாய் போட்டுக்க வேண்டியது, எல்லாரும் பாய் தலகாணி வச்சுக்கொண்டு தூங்க வேண்டியது. ஸோ துணி கிணிலாம் எங்கே வச்சுப்பேன் எல்லாத்தையும்? அதெல்லாம் அப்படி அப்படியே
பெட்டி மேலே அப்படி இப்படி அடுக்கி வைக்க வேண்டியதான். எங்களோட பெட்டி, எனக்கு பெட்டி இருக்கும் இல்லையா, இந்த தகர பெட்டி, இந்த பெட்டிக்குள்ளே வச்சுப்பேன். அது மாதிரி தான். வேற இதெல்லாம் கிடையாது, அது மாதிரிலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாத்ரூம் போகிறதெல்லாம் அது வேடிக்கை. வராண்டா வெளியில் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் தான், மேலெல்லாம் கூரை கிடையாது. அப்பா அங்கே வெளியே தண்ணி போட்டுவா, அங்கே துணியை கட்டின்னு குளிக்க வேண்டியது. எங்க லைக் வீடு வாசல் வராண்டா இல்லையா? இல்லை கொல்லை பக்கம். ஓகே, பின்னாடி கொல்லை பக்கம் அந்த பக்கம் இது லெட்ரின்னு. இங்கே ரூமில் வெந்நீர் தண்ணி போட்டுருவா, அடுப்பு காய்ச்சி வெந்நீர் தண்ணி போட்டுருவா அண்டால். அதை எடுத்து பக்கெட்டில் வச்சுட்டு குளிக்க வேண்டியது. அப்படியே ஒரு துணியை சுற்றின்னு குளிக்க வேண்டியது. அவ்வளோதான், ஒன்றும் இது கிடையாது, ரூம்ஸ் எல்லாம் கிடையாது. நோ ப்ரைவசி, நோ ரூம்ஸ். அதான் எங்கள் வாழ்க்கை. சோப்புக்கு என்ன யூஸ் பண்ணுவார்? சோப்பெல்லாம் வாங்கி தருவோம். சோப்பு மைசூர் சாண்டல் சோப்பு அப்பவே இருந்தா மைசூர் அதெல்லாம் வாங்கி தருவோம். அதெல்லாம் வச்சுட்டு குளிப்போம். இந்த அவுட் ஹவுஸ் வெறும் ஓட்டை தானா? ஓப்பன் ஸ்பேஸ் இல்லை. இந்த பாத்ரூம் போகிறது, இது கொலை போகிறது, பாத்ரூம் போகிறது ஓப்பன் தான். பட் இதுதான் மூடி இருக்கும் ஒரு பிட்டு. அண்ட் அதை எவனோ வந்து எடுத்துன்னு போவான் இல்லை? ஆமாம், வந்து கொண்டு எடுத்துட்டு போவோம். நாங்கள் தண்ணி விட்டுவோம், அவங்க கழுவிட்டு போயிடுவோம் அந்த இடத்த. இதுதான் ஓப்பன் தானே, கீழே விட வேண்டியது, குளிக்கொள்ள போட வேண்டியது தானே நம்ம. அது மாதிரி. அது எப்படி அவன் க்ளீன் பண்ணுவான்? அவன் வந்து இதை எடுத்துங்க, பெரிய இது ஏதாவது அந்த இதை வச்சுட்டு தள்ளி அதெல்லாம் இது பண்ணிவிடுவான். ஒரு கூடைக்குள்ளே இதுக்குள்ளே ஏதோ போட்டுவிடுவான். போட்டுவிட்டு அங்கே தண்ணி ஊற்றுவான். நான் தண்ணி ஊற்ற சொல்லுவான். நம்மளை தண்ணி ஊற்றினாக்கா அதை தொடப்பத்தை விட்டு கழுவிட்டு போயிடுவான். இது வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும்? இல்லை, தினம் வருவான். ஓ, தினம் வரும். அப்புறம் எங்கே எடுத்துன்னு போவாங்க எல்லாத்தையும்? அதங்க எடுத்துன்னு போவான், கலெக்ட் அவளிச்சோம் எடுத்துன்னு போயிடுவான். அவ்வளோதான், தினம் வருவான். வெரி குட். அப்புறம் இந்த ஸோ எல்லாரோட துணியும் அங்கே இருக்கும். ஒரே ஒரு ரூம், ஒரு கிச்சன், அவ்வளோதான். ஒரு ரூம் இருக்கும். ரெண்டு சின்ன ரூம் 2 இருக்கும். படுக்கிற ரூம் மாதிரி 2 ரூம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ரூம், அந்த பக்கம் ரூம். ஓப்பன் ஸ்பேஸில் இது எல்லாம் தனியாக ஒருத்தருக்கும் தனி ரூம் கிடையாது. எல்லாரும் அங்கே படுத்துப்பா. என்ன பண்ணுவாடோ, எப்படி குழந்தை பெற்றாலும் அதுக்கு தெரியாது எனக்கு. அதெல்லாம் தெரியாது. குழந்தைனவோ நிறைய பெற்றுருக்கா, என்ன பண்ணான்னு தெரியாது. பட் ரூமில் போய் படுத்ததே கிடையாது யாரும். நான் பார்த்ததில்ல ரூமில் போய் படுத்து. எனக்கே தெரியாது ரூமில் போய் படுக்கணும்னே தெரியாது. அந்த மாதிரி. நீ எங்க படிப்ப அப்போ? நான் அப்படியே அங்கே ஹாலிலே உட்காந்துன்னு படிச்சுப்பேன். ஒரு சின்ன லைட் கிடையாது இல்லையா, இதுதானே இருக்க குடிக்க விளக்கு இல்லைன்னா லேண்டர்னு கிளாஸின் அது வச்சுப்பேன். இப்போ உட்காருவேன், ஒரு பலகை போட்டுப்பேன் மடி மேலே, உட்காந்து நல்லா படிப்பேன், பேசுவேன், எழுதுவேன், படிப்பேன். எல்லாம் நான் எல்லாரும் பேசுவா, நடு போவா, இது வருவா, எல்லாருக்கும் அதுக்கு நடுவில் படிப்பேன். நோ இது தனியாக ரூம் எல்லாம் படிக்கிறதுக்குனாலாம் கிடையாது. அப்படிதான் இருக்குது, அப்படிதான் வாழ்க்கை நடந்தது. அதில் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் ஃபர்ஸ்ட் மார்க்கும். இதெல்லாம் நீ வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உனக்கு ஃபேவரட்டா இல்லை எல்லாத்துலையும் நீ ஃபர்ஸ்ட்? எல்லாத்தையும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாத்துலேயும் ஒன்று வேண்டாம் ஃபர்ஸ்ட். அப்படியா? ஐயோ, ஏன் கேட்குறேன். ஹிஸ்ட்ரி டீச்சர் வந்து ஐயோ தங்கம், யூ ஆர் வெரி குட், யூ கம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவ புகழ்வாள். ஹிஸ்ட்ரி டீச்சர் அது மாதிரி எல்லா சப்ஜெக்டும், சயின்ஸு டீச்சர் எல்லா சப்ஜெக்ட்லையும் மார்க் வாங்குவேன். எப்படி வாங்குவேன், என்னவா வாங்குவேன், நான் என்ன படித்தேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது. கார்த்திக், நிஜமாகவே தெரியாது, ஒன்றும் தெரியாது. கடவுள் என்ன கொடுத்தாரு, என்ன இது பண்ணாரு, என் தலையில் வச்சு எழுதினாரு தெரியல. அது ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சேலத்தில். 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தோம். 7th ஸ்டாண்டர்டில் எங்கள் அப்பாவுக்கு வந்து குன்னூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. குன்னூர் ட்ரான்ஸ்ஃபர். நீ குன்னூர்லேருந்து எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இது வந்து 1943. ஸோ இன்னும் வேர்ல்டு வார் 2 ஓடி ஆமாம். அப்போ வந்து குன்னூர் போயிட்டான். குன்னூர் போனாக்கா எங்கள் அப்பா என்ன சொன்னால், குன்னூரில் எங்கள் ஸ்கூலில் சேர்த்திடுறேன், நீங்களாம் வாங்க, நான் வீடு பார்த்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு அங்கேருந்து குன்னூர் போனால் எனக்கு அந்த குளிர் தாங்கவே இல்லைடா. உடம்பெல்லாம் தடிதடியாக என்னவோ ஆயிடுச்சு, அசிங்கம். அப்படி ஒரு வெப்பு அரிப்பு, என்னால் முடியவே இல்லை. ஐயோ, நான் இங்கே படிக்க மாட்டேன், நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரே தகராறு. அப்புறம் எங்கள் அப்பா வந்து என்னையும் எங்கள் அம்மாவையும் கோயம்புத்தூரில் எங்கள் பாட்டி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டான். எங்கள் அம்மா பெரியம்மா இருக்காள். எனக்கு இதெல்லாம் ஆச்சு. நான் பிறந்த மாமா, அந்த மாமாவோட அப்பா தாத்தா, எங்கள் தாத்தா இருந்தான், கவுந்தப்பாடி தாத்தா.
அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டான். அங்கே எங்கள் அம்மாவும் இருந்தா. எங்கள் அம்மாவும் அங்கே அங்கே கொடுத்தாங்களேன்னு வந்துட்டான். கொண்டு வந்து இருக்க மாட்டோம் யாரும். நாங்கள் வந்து அப்போது ராஜம் அண்ட் பாலு ராஜா எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லா குழந்தைங்க அம்மா அப்பா மட்டும் தனியாக விட்டு வந்துட்டாங்க. ஸ்கூலில் போட்டா என்ன ஒரு ஸ்கூலில் நான் இந்த அப்போ தான் கவர்மெண்ட் ட்ரைனிங் ஸ்கூல், அப்போ தான் அரசு பள்ளிக்கூடத்தில் போய் படித்தது. தான் இது கோயம்புத்தூரில் தான் படித்தேன் முதல். பாவம் அப்பா தனியாக இருந்தாளா குன்னூரில்? அப்பா தனியாக இருந்தான். எங்கள் அப்பா தனியாக இருந்தான். அது வந்து 7th 8th 8th 9th 10th 11th தான் எங்களுக்கு கடைசி. SSLC வந்து 11th தான். இப்போ 10th இல்லை, 11th அது வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அப்போ அங்கே தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு பாரதி, ராஜி, இவாள்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் சேர்ந்தேன். எல்லாம் நான் வந்து 8th ஸ்கூல் பேர் என்ன? கவர்மெண்ட் கேர்ள்ஸ் செகண்டரி கேர்ள்ஸ் செகண்டரி ஸ்கூல். ஸ்கூல் ஒன்றும் இருக்கா? இருக்கு. நான் பார்த்துட்டே போவேன். நான் ஒரு நாள் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனேன், நான் ஒருத்தரையும் பார்க்க முடியல. ஆனால் அதே இதாக இருந்தது. நான் போய் ஏதாவது கொஞ்சம் ஒரு 5000 ரூபாய் டொனேஷன் மாதிரி கொடுத்துட்டு வரலாம் ஸ்கூலுக்குன்னு போனேன். முடியல, பார்க்க முடியல யாரையும். சரி வந்துட்டேன். அந்த ஸ்கூலில் வந்து என்ன சொன்னேன், 8th standard. அப்போ அங்கே நான் முதல்ல 8th standard இது பண்ணேன்னா, அப்போ என்னோட யாரோ இப்போ ஏ செக்ஷன் பி செக்ஷன், நான் வந்து பி செக்ஷனில் இருந்தேன். ஏ செக்ஷனில் பாரதி இருந்தான். பாரதி இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருந்தான் ஏ செக்ஷனில். அப்போ வந்து ஒவ்வொரு இதுவும் இன்டர்வல் ஒரு ரீசஸ் கொடுப்பால, ஒரு பீரியடுக்கு 2 பீரியடுக்கும் இன்னொரு பீரியடுக்கு நடுவில் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இன்டர்வல் கொடுப்பான். அப்போ எனக்கா மீரா ஸ்டூடெண்ட். ஓ மீரா சதாசிவம் எங்கேருந்து வந்திருக்குது? செகண்டராபாத்லேருந்து வந்துருக்கா? யார் ஒரு ஸ்டூடெண்ட்டா? ஆமாண்டா, எல்லாரும் இல்லை அப்படி என்ன லவ் பண்ணுறவாள்லாம். யாரால் வெரி 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 அஃபெக்ஷனேட் டுவர்ட்ஸ் மீ. என்ன டைமிங் பாரு, நம்ம அதை பற்றி பேசும்போது வருது பாரு ஸ்டூடெண்ட் கிட்ட வருது பார்சல். ஓ புடவை கொடுத்துருக்கா பற்றி காட்டு. புடவை தானே அது? புடவை தான். சூப்பராக இருக்கு. நீ போட்டுருக்கிற புடவை மாதிரி இருக்கு. நல்ல ப்ராப்பர் பட்டு புடவை மாதிரி இருக்கு. இதெல்லாம் வச்சு என்னன்னு தெரியாது, ஏதோ கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அவனுக்கு ஒரு இது போடு, லெட்டர் போடு, தேங்க் பண்ணு. Great friends of all these people. வேற என்னமோ கூட இருக்கு. அந்த ப்ளவுஸ் பீஸ் அது. நீ அதை பற்றி ஒன்றுமே சொல்லி இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க உனக்கு. நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண பாட்டி. எல்லாமே படித்தேன். அப்பா இந்த பிஎன்ஆர் கிட்ஸ் எல்லாம் உனக்கு பற்றி. பிஎன்ஆர் தான். அப்போ அவளும் பிஎன்ஆர் தான். பிஎன்ஆர் தான். அதே அப்பாவும் எங்கள் தாத்தாவும் இவ அப்பாவும் ஒரே எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ஒரே இதில் இருந்தான் வேலை செய்ய. அவர் பேர் சுந்தரேசன் பேர். எங்களுக்கு ரொம்ப கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். மீரா சுந்தரேசன் இவ மீரா, அவள் அப்பா பேர் சுந்தரேசன். சுலோச்சனா அவள் ஒய்ஃப் பேர். சுலோச்சனா எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் எல்லோரும், அதாவது இந்த பில்டிங்கில் நாங்கள் இருந்தால் அடுத்த பில்டிங்கில் அவள் இருந்தாள். நாங்கள் ஃப்ளாட் 3rd ஃப்ளோரில் இருந்தோம், அவள் வந்து 4th ஃப்ளோரில் இருந்தாள் அடுத்த பில்டிங்கில். ஸோ அதனால் அடிக்கடி பார்த்துப்போம், பேசிப்போம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸே க்ளோஸ். அந்த பொண்ணு ரொம்ப என் மேலே மிஸ் அப்படி இது உங்களை போல உண்டா மிஸ், உங்களை போல எனக்காக வந்து இது காலேஜில் மேத்ஸ் எடுத்தாலாம். அப்படியா? மீரா அந்த இன்னொரு இவ்வளோ அமைச்சிருந்தாலே, நான் அந்த டிம்பியோட பேர் அப்பா சொன்னா, அவள் வந்து இப்போ ஸ்கூல்லேயே மேத்ஸ் டீச்சர் ஆகிட்டாலாமே. இது சொல்கிற நீ இன்ஸ்பயர் பண்ணி அவள் மேத்ஸ் படித்து மேத்ஸ் டீச்சர் அங்கேயே இருந்து அழகிற. அப்புறம் என்ன சொன்னேன், ஸோ அந்த 7th 8th அந்த 8th டைம் அவள் வந்து இந்த ரீசஸில் நாங்கள் எல்லாம் கோலாட்டம் ஆடுவோம், இது பண்ணுவோம், கும்மி அடிப்போம், ஓடி விளையாடுவோம், ஏதோ விளையாடுவோம். இவன் குடுகுடுன்னு ஓடி வந்தான் அந்த பாரதி. ஓடி வந்து பாரதி வந்து அவளே ஏ செக்ஷனா? அவள் ஏ செக்ஷன், நான் பி செக்ஷன். ஓடி வந்து
தங்கங்கிறது நீங்கள் தானான்னு நீ தானான்னு கேட்டான். ஆமான்னு. ஐயோ உங்களை பற்றி உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் அப்படி புகழ்றா, எனக்கு அவனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, அதான் வந்துட்டேன். எப்படி ஏ செக்ஷனும் டி செக்ஷனும் ஆகிட்டோமே, நம்ம வந்து ஒரே செக்ஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும், உங்களோடய இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அப்போ வந்து எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் ஓடி வந்துடுவோம் என்கிட்ட அவள் பாரதி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்த இதில் நாங்கள் வந்து இந்த செக்ஷன் மாறி எடுத்தோம். அதாவது இங்கிலீஷ் செக்ஷன், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு செக்ஷன், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு செக்ஷன், 2 பிரிச்சுட்டான். எனக்கு நாங்களாம் இங்கிலீஷ் மீடியம், பாரதி இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்துட்டா, என் கிளாஸ்க்கு வந்துட்டா. ராஜி, பாரதி, கிருஷ்ணம்பாள். நீ எப்படி அப்போ இங்கிலீஷ் மீடியம் போகணுன்னு எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். இங்கிலீஷ் மீடியத்தில் வந்துட்டோம் நாங்கள். ஸோ நாங்கள் எல்லாரும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்துட்டோம். அவள்லாம் தமிழ் மீடியத்துக்கு போயிட்டான். எங்கள் மாமா பொண்ணு சுந்தராம்பாள்னு அவெல்லாம் தமிழ் மீடியத்தில் இருந்தான், நான் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அதுலேருந்து பாரதி நானெல்லாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஏன் கேட்குற, எஸ்எஸ்எல்சி வரைக்கும் ஒன்று விட்டால் ஒன்று பிரியவே மாட்டோம். அப்படி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு நாங்கள். இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்தான். உங்கள் கல்யாணத்துக்கு வந்திருந்தான், உங்கள் கல்யாணத்துக்காக ரேவதி கல்யாணத்துக்கு வந்திருந்தான். வந்துட்டு அப்புறம் ஏதோ புடவை கொடுத்தாவோ என்னமோ கொடுத்துட்டு அப்புறம் ரேவதி கூப்பிட்டு என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவோ, நீ நல்லா கவனிச்சுக்கோ. டாக்டர், அந்த டாக்டர் அதான் சொல்லிட்டு இருந்தால சொல்லி அவனுக்கு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு போனான். ரேவதிக்கு ரொம்ப கோவம். புடவடி புடவை வச்சிருக்கான். அந்த அந்த பாரதி இருக்கான். சரி, பாரதி இப்போ வரைக்கும் எனக்கு இப்போ போன வருஷம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் இப்போ பெங்களூர்ல இருந்தால் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அவள் இங்கே வந்து என்ன பார்த்தா எல்லாம் பார்த்தோம். அவள் பாவம் செத்து போயிட்டான். எனக்கு ரொம்ப வருத்தம். பாரதி செத்து போயிட்டான். 3 வருஷம் இருக்கும், 3-4 வருஷம் இருக்கும். செத்து போயிட்டான். அவளுக்கு எப்போ ஆஸ்மா அதெல்லாம் வீசிங் இதெல்லாம் உண்டு. இதுதான் நல்லா பாடுவோம். என்ன அழகாக குரல் என்ன நல்லா இருக்கும் தெரியுமா. வீணை வாசிப்போம், அவ்வளோ நல்லா வாசிப்போம். வீணையில் எல்லாத்துலேயும் அந்த இது பெரிய டெஸ்டெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கா. அந்த கர்நாடக மியூசிக் இதிலலாம் காலேஜ் அந்த டெஸ்டெல்லாம் பாஸ் பண்ணி அவள் ரொம்ப கெட்டிக்காரிக்கான. மேத்ஸும் நல்லா பாடுவோம். பட் ஃபஸ்ட்டு ரேங்க் வர மாட்டா, செகண்டு தேர்டு அது மாதிரி வருவோம். நல்லா படிக்கிற பொண்ணு தான் அவள். அது அவள் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே எங்கள் அப்பா வந்து இந்த டைமில் தான் உனக்கு இது இந்தியா இண்டிபெண்டன்ஸ்லாம் இருக்கும்ல? ஆயிடுச்சு. அது ஆயிடுச்சு. அது கேட்குறேன். 1947 இது வந்துடுச்சு, காங்கிரஸுக்கு ஆட்சி வந்துடுச்சு இதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இதில் இந்தியாவில். அப்போ வந்து அவினாசிலிங்கம் செட்டியார்னு அவர் தான் இது எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார். எங்களுக்கு கிளாஸ்க்கு எல்லாம் ஸ்கூலில் பூரா வந்துட்டு எங்கள் கிளாஸ்க்கு வந்தார். எங்களை கேட்டார், உங்களை எத்தனை பேர் இங்கிலீஷ் மீடியம் வேணுங்கிறதோ, எத்தனை பேர் தமிழ் மீடியம் வேணுங்கிறதோன்னாரு. அத்தனை 30 பேர் இருந்தோம். 30 பேர் இங்கிலீஷ் மீடியம் வந்துட்டோம். ஐயோ இப்படியா இருக்குங்க, இவ்வளோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் இதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கிலீஷ் மீடியம் இருந்துட்டு போட்டோம், இதை விட்டுடுறோம், இங்கிலீஷ் மீடியத்தை அபாலிஷ் பண்ணலைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அது ஒரு இன்சிடெண்ட்டு, முக்கியமான இன்சிடெண்ட் அது. இல்லைன்னா நாங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் தமிழ் மீடியம் ஆக்கியிருப்பாங்க. அப்போ அது இல்லாமல் இங்கிலீஷ் மீடியம் இது கண்டினியூ பண்ணிட்டு அது சரி. நாங்கள் எஸ்எஸ்எல்சியில் ஏதோ மார்க் வாங்கிட்டோம், எடுத்து பாஸ் ஆகிட்டேன். எங்கள் அப்பா ஈரோட்டில் இருந்தார். ஈரோட்டுக்கு குன்னூர்லேருந்து எங்கே மாற்றினாலும் தெரியல, ஈரோடுக்கு வந்துட்டார். ஈரோட்டில் தான் இருந்தார். ஸோ ஈரோட்டில் வந்து அப்பா அந்த இது என்னோட ரிசல்ட் வந்த உடனே அப்பா என்ன பண்ணார், என்ன பண்ணலாம், நான் காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னேன். எங்கள் அம்மா என்ன ரிசல்ட் வந்தது? நான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், படிக்க வைக்கிறேன்ட்டார். எங்கள் அம்மா வந்து ஒரே பிடிவாதம், இன்னுமே அவளை காலேஜுக்கெல்லாம் படிக்க வைக்க வேண்டாம், நான் வேணா பாட்டு கிளாஸ் பாட்டு வாத்தியார் ஏற்பாடு பண்ணுறேன், பாட்டு பெரியமாக இருக்குது, பாட்டு படிக்கட்டும், இங்கே இருக்கட்டும், கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்ட்டார் அப்பா. அம்மா ஒரே தலைகீழ நின்று படிக்கக்கூடாது, நான் காலேஜ் போகக்கூடாதுன்னு. எங்கள் அப்பா அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவன் ஆஃபீஸில் எல்லாம் கரெக்டாலாம் சொல்லியிருக்கா,
அவரோட கூட வருவாரா, ஐயோ இத்தனை இப்போ மார்க் வாங்கியிருக்காள், அவளை காலேஜ் சேர்த்துடு எல்லாரும் சொல்லியிருக்கான். ஸோ எங்கள் அப்பா அதை கேட்டுட்டு என்னை காலேஜ் சேர்த்தணும்னு எங்கள் பெரியப்பா கோயம்புத்தூர் இது மெட்ராஸில் இருந்தான், ஸ்ரீராமனோட அப்பா. அவர்கிட்ட பெரியப்பானா அம்மாவோட அப்பாவோட அண்ணா அவர்கிட்ட இது மாதிரி நான் இப்போ அங்கே காலேஜ் கொண்டு சேர்த்துலான் இருக்கேன் அப்படின்னு. அவர் ஒன்றும் சொல்லலை. நாங்கள் போயிட்டோம், பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டோம். அவர் ரிப்ளை பண்ணல. பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டோம். சரி, பெரியப்பா என்ன பண்ணார், எங்களை கூட்டிகிட்டு போனார். முதல்ல குயின் மேரிஸ் போனோம். குயின் மேரிஸ் தான் எங்களுக்கு ஒரே ஒரு பேர் தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ். அங்கே போனால் அவள் ஒரே திட்டுன்னு திட்டான். பிரின்சிபல், இவ்வளோ நல்ல ஸ்டூடெண்ட்டை இவ்வளோ கிரிட்டிக்காக இருப்போன்னு இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்திருக்கேன். எங்கள் கிளாஸ் ஸ்கூலே எங்கள் இதே ஃபில்லாக எடுத்து நோ ரூம் வேக்கன்சி ஃபார் திஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு போங்க, அங்கே ஸ்டெல்லா மாதிரி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கான், அங்கே உனக்கு இது இடம் கிடைக்கும், நீங்கள் உடனே அங்கே போங்கன்றார். அவள் சொருத்தாத்திட்டான். அது எங்கள் அங்கே பெரியப்பா இருந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தது, கொஞ்சம் தூரம். அதனால் அதுக்கு அப்பவும் அதே இடத்துல தான் இருந்தது. ஆனால் அப்போ வந்து நோ ஸ்கூல் ஆஃப் இட்ஸ் ஓன். அந்த ஒரு ஸ்கூல் அங்கே ஒரு கிறிஸ்டியன் இந்த மிஷினரி ஸ்கூல், பெரிய ஸ்கூல் இருக்கும். அந்த சர்ச் பார்க் பக்கத்தில் தானே, அந்த சர்ச் பார்க்கு கான்வெண்ட்டில் ஒரு ஏரியாவில் எங்களுக்கு காலேஜ் தனியாக இடம் கொடுத்தான் காலேஜுக்கு. அதில் தான் இருந்தோம். ரொம்ப நல்லா இருக்கும் காலேஜ். ஆனால் 3rd ஃப்ளோரில் 2nd ஃப்ளோரில் போனால் ஒரே காற்று வீசும், சமுத்திரம் பார்த்துக்கலாம். அங்கே போய் உட்காந்து நாங்கள் கணக்கெல்லாம் போடுவோம் உட்காந்து. நான் வேதா, என் ஃப்ரெண்டு வேதா எல்லாரும். ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே இருந்தது. அது அப்போ வந்து அந்த காலேஜுக்கு வந்து அந்த ஸ்டெல்லா மேரிஸ் போனீங்க, குயின் மேரிஸ்ல. பட் என்ன சொன்னா ஸ்டெல்லா மேரிஸ்ல? ஸ்டெல்லா மேரிஸ் போனோன்னா முதல்ல என்னை எல்லாரும், நான் வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப சாதாரண ஆர்டினரி, சீட்டி பாவாடை, சீட்டி புடவை, சீட்டினா வெறும் ஆர்டினரி காட்டன் சாரீ, அது மாதிரி அது 3 சாரீ தான் இருக்கும். அதை மாற்றி கட்டிப்பேன். வேறு ஒன்றும் கிடையாது. புடவைலாம் நிறைய கிடையாது. காலுக்கு செருப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. செருப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே ஸ்கூலுக்கு காலேஜ் போவேன். எல்லாரும் அங்கே பணக்கார ஸ்டெல்லா மேரிஸில் இருந்த 3/4 பேர் பணக்காரா, நல்ல ரிச் பீப்புள், நல்லா புடவையும் நல்ல இதுவும் கட்டிட்டு வருவாங்க. சேர்த்துட்டாங்க. நீ முதல்ல போய் பேசும்போது என்ன சொன்னாங்க? என்னோட மார்க்கை பார்த்துட்டு உடனே சேர்த்துட்டான். அப்படியே உடனே. ஆனால் நீ என்ன ஸ்ட்ரீம் அதெல்லாம் டிசைட் பண்ண? அது வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பு மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அந்த குரூப்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் அவள் எல்லாரும் என்ன ஏழையாக இருப்பேன் நான். எப்படி? ஆனால் அம்மா உன்னை எப்படி விட்டா? அம்மா விட்டுட்டா. அப்புறம் ரொம்ப பண்ணினா, அப்புறம் விட்டுட்டா. போய் தலை இருக்கு. அப்புறம் அங்கே அந்த ஃபீஸ் எல்லாம் எப்படி கட்டினீங்க காலேஜுக்கு? அப்போது 60 ரூபா கட்டணும் வருஷத்துக்கு. அதாவது முதல் ஆரம்பத்தில். அப்புறம் 40 ரூபா கட்டணும் மாதம். எனக்கு காசு தான். நான் என்ன பண்ணி ஃபஸ்ட்டு இயர் ஃபஸ்ட்டு இதில் நாங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தோம், படிப்பு சொல்லிட்டு இருந்தோம். ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு ஆர்டிக்கல், அதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சம் சீசரோ யாரதோ கேட்டதான் ஸ்கூலில். அது நான் என்ன பண்ணினேன், அதை எப்போ போயம் எல்லாம் இருக்கு ஷேக்ஸ்பியர் இதில் அதெல்லாம் பை ஹார்ட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் எழுதி ஹீ இஸ் வெரி வெரி சிம்பத்தட்டிக், ஹீ இஸ் வெரி ஆனஸ்ட், அது மாதிரி எல்லாம் எழுதி போட்டு என்ன ஒரு பேச எழுதிட்டேன் கேரக்டரிஸ்டிக்கில். எனக்கு என்ன எழுதணும் எப்படி எழுதணும்னு தெரியல, அது மாதிரி எழுதிட்டேன். அது அப்போ அது வந்து இது முடிஞ்சுது, கொடுக்குறா இல்லையா, மார்க்கை கொடுக்குறா இல்லையா. அப்போது என்னோடய நம்பர் சொன்னான், என்னோட 140 130 யார் எதுன்னு கேட்டால் நான் எழுதுனேன். எனக்கு பயமாக இருந்தது, எதுக்கு நான் என் நம்பரை கூப்பிட்றான்ட்டு. திஸ் கேர்ள் ஹஸ் ரிட்டன் வெரி நைஸ்லி, வெரி she gets the first mark in the இதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு 10க்கு 7 கொடுத்தா அப்போல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. 7 மார்க் எல்லாரும் படிங்க சொல்லி the whole class read my essay. ஐயோ பயங்கரமாக கலக்கிட்டேன். essay இதெல்லாம் வந்து நிஜமாக நடந்தது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எனக்கு நடந்த உடனே அவள் எல்லாரும் அப்போ தான் என் உருவத்தையே பார்த்தா, இப்படி ஒரு பொண்ணு இருக்காளா, இந்த மாதிரி ஒரு கேர்ள் இருக்காளா அப்படின்னு எல்லாரும் என்ன பார்த்தா. அப்பந்தான் என் கூட பேச ஆரம்பிச்சா, எல்லாம் பண்ணினா. அது வரையும் யாரையும் கூட பேச மாட்டான். நான் பாட்டுக்கு இருப்பேன், நான் பாட்டுக்கு போவேன். சப்பல் போடாமல் ஒன்றும் நல்ல ஒரு ஆர்டினரி புடவையை கட்டிட்டு
இப்போ உன் அப்பாவுக்கு வந்து அந்த டைம்ல 30 ரூபா தான் சம்பளம்னா எப்படி பாட்டி மாசம் மாசம் 40 ரூபா ஃபீஸ் கட்டுறீங்களா? அப்போ கேளு, அப்போ கேளு, நான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனா தைரியமா சேர்த்து விட்டாலே. நான் சேர்த்து விட்டான். அதுக்கு அப்போ வந்து அங்கே வந்து நான் படித்த இதுக்கு இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு 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 வாரத்துக்குள்ளே எனக்கு ஆஃபீஸ்லேருந்து பிரின்சிபல் ஃபோன் பண்ணுறான்னு சொன்னான். இது என்னோட நம்பர் சொல்லி வர சொல்கிறாரு. சரி, என்னடா எனக்கு ஒரே பயம், என்னடா கூப்பிட்றாரு நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போனேன். இங்கே வந்து என்னை பற்றி விசாரித்தார், என்ன உங்கள் அப்பா எங்கே இருக்கா என்ன அதெல்லாம் கேட்டார். நான் சொன்னேன், எங்கள் அப்பா வந்து குஷெட் இது ரயில்வேல கிளார்க்காக இருக்காரு அப்படின்னு சொன்னேன். 45 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி. சரி, அதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் வந்து I'm going to give you scholarship. We have decided to give scholarship. Yours is the first mark in the whole college. When the admission one of the first mark. So we have decided to give you a scholarship. ஒரு ஸ்டன் ஆகிட்டேன். உங்கள் அப்பா வர சொல்லுவார். எங்கள் அப்பா இங்கே இல்லை, ஈரோட்டில் இருக்கா, வர முடியாதுன்னு சொன்னேன். சரி, அதெல்லாம் பண்ணிவிட்டு என் பேர்லேயே எனக்கே கொடுத்துட்டான் எங்கள் கையிலே. ஸோ மாதம் எனக்கு ஃபீஸ் என்னோடய சம்பளம் வந்துடும். என்னோடய ஃபீஸ் என்ன கட்டுறேனோ அந்த சம்பளம் கட்டுற பணத்தை கொடுத்துருவான், வந்துடும். ஸோ எனக்கு வேறு ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம், எங்கள் அப்பா கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட ஸ்காலர்ஷிப்லேருந்தே போயிடும். இப்படி வந்துருக்கு. அதுதான் அது ஒரு அதிசயமான. மாதம் 40 ரூபா அவன் சொல்லிட்டான், இது எத்தனை வருஷம் காலேஜ் எங்கெல்லாம் படிக்கிறியோ அங்கெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் கண்டினியூ அப்படின்ட்டான். எம்ஏ படித்தாலும் சரி, எம்ஏ படித்தாலும் சரி, என்ன படித்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப் கண்டினியூன்னு சொல்லிட்டாங்க சிஸ்டரை. ஆனால் நான் தான் படிக்கலை, பிஏவோட முடிச்சாச்சு. பிஏ வரைக்கும் எனக்கு ஸ்காலர்ஷிப் வந்தது. அங்கே ஸோ இந்த டைம்ல நீ ஃபுல்லாக உன்னோட அந்த பெரியப்பா வீட்டில் தங்கி தான் பெரியப்பா வீட்டில் தான். அவள் ஓகே இருந்ததா? நீ தனியாக தங்கி? கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தேன் நான். அதனால தான் கொஞ்சம் இன்னும் இல்லைப்பா இன்னும் நல்லா படித்து மார்க் வாங்கியிருப்பேன். அதனால கொஞ்சம் அந்த என்ன கஷ்டம் இருந்தது உனக்கு? அங்கே என்ன கஷ்டமா இருந்தது? என்ன கஷ்டம்னா, பெரியப்பாவுக்கு வந்து இது பண்ணிட்டு இருந்தா, பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார், ஆட்டோமொபைல் பிஸ்னஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் விற்கிறதுல. அந்த வார் டைமில் அவருக்கு பெரிய லாபம் கிடச்சிடுச்சு, நிறைய லாபம் கிடச்சிடுச்சு. பிளாக் மார்க்கெட்டில் நிறைய சாமான் வாங்கி விற்கிறது வாங்கிறது. அதில் காட் வெரி வெரி நிறைய ரிச் பணம் கிடச்சிருக்கு. அதனால பணக்கார மாதிரி கார் வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு இருந்தார், நல்லா ஆடம்பரமாக. அதுக்கப்புறம் அந்த பார்ட்னர் ஒருத்தனை சேர்த்துனார். பார்ட்னர் எல்லாத்தையும் காலி பண்ணி அவரை போண்டி பண்ணிட்டு போயிட்டான். எங்கள் பெரியப்பா லாஸ் ஆகிடுச்சு அதில். அதுக்கப்புறமா இருந்தார் அதில். ஆனாலும் ஒரு நாள் அவருக்கு ஒரு சில பணம் கிடைக்கும், ஒரு நாள் யாரும் விற்க மாட்டா, யாரும் விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு யாரும் வர மாட்டா, பைசாவே இருக்காது. இது மாதிரி பணம் வர அன்றைக்கி சந்தோஷமாக இருப்பார், எல்லாரோடையும் பேசுவார். தங்கம்மாள் பாரதி, நீ வா தங்கம்மாள் பாரதின்னு தான் என்னை கூப்பிடுவார். தங்கம்மாள் பாரதிங்கிறது பாரதியாரோட பொண்ணு தங்கம்மா, அது அப்படி தான் சொல்லி கூப்பிடுவார். தங்கம்மாள் பாரதி வாங்க. அது இல்லாத அன்னைக்கு எப்போ லாஸோ உடனே வெறியாக கத்துவார், எல்லாரையும் திட்டுவார், எல்லாரையும் இது பண்ணுவார். அது மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு ஸ்டடி இல்லை. ஒரு நாள் நல்லா இருப்பார், ஒரு நாள் எல்லாரையும் திட்டி உட்காந்துருப்பார். ஸ்ரீராம் எல்லாரையும் திட்டுவார், எல்லாரும் ஒரே பையன் ஸ்ரீராம் பிந்து மாதவன் 2 பையன். அவருக்கு ஒய்ஃப் செத்து போயிட்டா. அவருக்கு கேன்சர் வந்து பெரியமா ஸ்ரீராமோட ஒய்ஃப் செத்து போயிட்டா. எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா நான் அப்போ அவங்க இல்லை, எங்கள் வீட்டில் நம்ம அப்பா அம்மா அப்பா செத்து போயிட்டான், மாமா செத்து போயிட்டாங்க, பெரியம்மா. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து 50 வயசுக்கு 2ஆம் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டார். ஒரு ஏழை பொண்ணை பிடிச்சிட்டார், கல்யாணம் பண்ணிட்டார். அந்த பொண்ணு அங்கே வந்துட்டா. சரி, அவளுக்கும் ஸ்ரீராமுக்கு தகராறு, ஸ்ரீராமனுக்கு அப்பாவுக்கும் தகராறு, சண்டை. அப்பாரு வீட்டில் தகராறு நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நடுவில் நான் படிச்சிருக்கேன். பட் அட்லீஸ்ட் உன்னோட ஸ்காலர்ஷிப் பணத்தை பிடுங்காம இருந்தாங்களே. ஐயோ, அது பிடிக்கிடுவார். அப்படியா? பிடிக்கிடுவார். அப்புறம் எப்படி ஃபீஸ் கட்டுவார்? அப்புறம் எப்படியோ கட்டிகிட்டே வச்சுக்கோங்க, அப்படி இப்படி அதுவும் வாங்கிடுவார். உன்னோட பணம் வந்துருக்குமே, இந்த கொடு, நான் வந்து ஃபீஸ் கட்டிட்டேன் நான் சொல்லிட்டு வாங்கிட்டு விடுவார். நான் ஃபீஸ் கட்டிட்டேன், பைசும் கட்ட மாட்டார், ஒன்றும் மாட்ட மாட்டார், பைசா வாங்கிட்டு போயிடுவார்.
ஸ்ரீராம் முடிங்க போனேன், ஸ்ரீராமே பிடிங்கிட்டு போனேன். அப்போ என்னோட பைசாவை ஏன் கேட்குறேன், எல்லாரும் முடியலதோ எங்கிட்ட பணத்தை வாங்கிடுவான். அது மாதிரி அதுலேயே நான் படித்து எப்படியோ வந்துட்டேன் வச்சுக்கோ. இதெல்லாம் எப்படி இருந்தது அந்த டைமில்? லைக் ஜஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆன ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷன் எல்லாம். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கேன், இல்லை இது வீடு மட்டும் இல்லை, வீடு வெளிலலாம் எப்படி இருந்தது? லைக் ஊரெல்லாம் எப்படி இருந்தது? ஊரெல்லாம் சாதாரணமாக இருந்தது. ஏன் ஒரு நாள் எனக்கு வந்து மேத்ஸுக்கு வந்து ஒரு வாத்தியார் இருந்தார், சார் இருந்தார். அவர் வந்து எங்கள் வீட்டு வழியாக சைக்கிளில் போயிட்டு இருந்தார். அவர் என்ன பார்க்கல, நான் அவரை பார்த்துட்டேன். நான் எங்கள் பெரியம்மாலாம் அங்கே உட்காந்துருந்தோம். இப்போ ஏதோ வாங்கிட்டு இருந்தோம், சாமான் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் பெரியம்மாட்ட சொன்னால் அதுதான் எங்கள் கணக்கு டீச்சர், கணக்கு வாத்தியார், லெக்சரர் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டார். எங்கள் பெரியம்மா பார்த்தா தூரத்துலேருந்து அவர் பாட்டுக்கு போயிட்டார். அவர் என்ன பார்க்கல, நான் தான் அவரை பார்த்தேன். எங்கள் அம்மா பெரியம்மா போய் எங்கள் பெரியப்பாட்ட சொல்கிறான், வாத்தியார் போகிறான், ஆம்பளை வாத்தியார் போகிறான், இவனை பார்க்குறேன், அவனை பார்க்குறான், நான் அவனை பார்க்குறேன், அவன் என்ன பார்க்குறான், ஒரே பாரு என்ன இது இப்படியெல்லாம் நடக்கிறது அப்படின்னு எங்கள் பெரியப்பாட்ட சொல்லி என்னது உனக்கு ஆம்பளவாதியார் இருந்தா? ஆம்பளவாதியார் என்ன பார்க்குறாரா, நான் அவளை பார்த்து சிரிக்கிறேன்னா, அவர் என்ன பார்க்கவே இல்லை. அதெல்லாம் சொல்லி ஒரு கலாட்டை பண்ணிட்டார். எப்படி உன்னை துரத்தணும் பார்க்குறாங்க? என்னை படி பேட் நேம் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஏன் அப்படி? ஏன்னா உனக்கு இருக்கிறது பிடிக்கலையா? சல்லி யார் பிடி, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவ தங்கைய வந்து 7வது 8வது படிச்சிருந்தா, அவளை கொண்டு வந்து தங்க வச்சு அவளையும் ஸ்கூலில் போட்டா. உங்கள் வீட்டு பொண்ணு இருக்கச்சா எங்கள் வீட்டு பொண்ணு இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு அவளையும் ஸ்கூலில் கொண்டு வச்சு போட்டா எங்கள் பெரியம்மா. கூத்து தான். அந்த மாதிரி இதில் ஒரு இது நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் படித்தேன் நான். அதனால் ரொம்ப ஒவ்வொரு இதாக வர முடியல, சுமாராக வந்தேன். அப்படி ஃபோர்த் ரேங்க் வந்தேன். அதாவது பிஏல ஃபோர்த் ரேங்க் நான் என்னோடது. அந்த உன்னோட கிளாஸில் ஹோல் பிஏ இதில் பிஏ யூனிவர்சிட்டி அதில் ஃபோர்த்து. ஸ்டெல்லா மேரிஸில் என்ன ரேங்க் நீ? ஸ்டெல்லா மேரிஸில் நல்ல ஃபஸ்ட்டு தான். அது அங்கே ஹோல் யூனிவர்சிட்டியில் ஃபோர்த் ரேங்க். ஸ்டெல்லா மேரிஸில் ஃபஸ்ட்டு தான் நீ? ஃபோர்த் ரேங்க். ஸோ இதில் உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே போனா? பாரதி ராஜி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அவள் பெரிய பணக்கார பொண்ணு, முதலியார் பொண்ணு. அவள் அப்பா வந்து பொட்டானிக்கல் கார்டன் பொட்டானிஸ்ட் இருந்தார். அவருக்கு வந்து நம்ம மெட்ராஸில் நாம் இருந்த அதே காலேஜ் ரோட்டே ஒரு ஸ்ட்ரீட் ராஜகோபால வில்லான்னுட்டு ஒரு ஸ்ட்ரீட்டே அவர் பேரில், அவள் அப்பா பேரில் ஸ்ட்ரீட் இருந்தது. அதில் அவள் பிரதர்ஸ் எல்லாம் வீடு எல்லாம் வச்சுட்டு இருந்தாருங்க தான். இப்போ ராஜிக்கு இருந்ததா தெரியாது எனக்கு. ராஜி வந்து இது அது என்ன பேர், சிக்னல் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய வேலைக்கு வந்தார். கடைசியில் வந்து அவர் வந்து இதும்போது ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால் பெங்களூரில் அந்த இது இருக்கு, அந்த இது இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, அந்த இது ஐஎம் மாதிரி அது இது டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹையர் இது. அதில் வந்து அவர் பெரிய டாப் போஸ்ட்டுக்கு வந்தார், டாப்பில் இருந்தார். வேணுகோபால்னு பேர், அவர் டாப்பில் அதில் இருந்தார். ஸோ ராஜி அங்கே வந்துட்டான். ஸோ ராஜிக்கு ஃபோன் பேசுவோம் கூட, ஃபோனில் இது பண்ணுவோம், ஃபோனில் பேசுவோம். நான் வாத்துக்கு போயிருக்கேன், பாலு குட்டின்னு போயிருக்கான், ராம் குட்டின்னு போயிருக்கேன் நான் வாத்துக்கு அவளுக்கு. ஸோ அவங்க இருந்தா. இப்போ அவள் மாத்திரம் இருக்கா, ஹஸ்பண்ட் செத்து போயிட்டார், வேணுகோபால் செத்து போயிட்டார். ராஜி ஒன்றும் இருக்கா, உயிரோடு இருக்கா ராஜி. அப்புறம் வந்து பாரதி செத்து போயிட்டா. இல்லை, அவள் ஸ்கூலுக்கு அப்புறம் எங்கே போனா? ஸ்கூலுக்கு அப்புறம் இதில் கஸ்தூரிபாய் மெடிக்கல் காலேஜ் பெங்களூர், இதில் மைசூரில் இருக்குது, இதில் இருக்கேன், கர்நாடகாவில் இருக்கேன். அதில் டாப் பொசிஷனில் இருந்தான். அவள் டைரெக்டாக அந்த காலேஜுக்கு போயிட்டாளா? இது இல்லை, மெட்ராஸ்லேயே வேறு காலேஜில் இருந்தா. அங்கேருந்து அவள் ஹஸ்பண்ட் கல்யாணம் மைசூர் போய், மைசூருங்கிற அந்த கர்நாடகா போய் அந்த எம்என்சியில் தான் படித்தாள். எம்என்சியில் படித்தோம். ஸோ ஸ்கூலுக்கு அப்புறம் அவள் எம்என்சி போயிட்டாளா?
நீ எப்படி மெடிசன் பண்ணணும்னு உனக்கு ஆசை இல்லையா? இருந்தது. யார் பண்ண பைசா இது கொடுப்பா யாரு? அது ரொம்ப காஸ்ட்லி இல்லை. அப்படியா? முடியாது இல்லையா? மெடிக்கல் காலேஜ் இன்னும் காஸ்ட்லியா? காசுனா இந்த இப்போதைக்கு இந்த மாதிரி இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி. பட் சுமாரான காஸ்ட்லி தான். எங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. பார்த்திக்கு அண்ணா வந்து கலெக்டர், பார்த்தியோட அண்ணா கலெக்டர். அதனால அவர் வந்து வாங்கி இது பண்ணி வாங்கி கொடுத்துட்டாரு மெடிக்கல் காலேஜில் சீட்டு. ஸோ நல்லா படித்தோம். நீங்கள் எப்படி டச்சில் இருந்தீங்களா அந்த டைமில்? ஃபோன் கிடையாது, இது கிடையாது, லெட்டர் எழுதி போடுவீங்களா? நீ எங்க இருக்கேன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லிடுவேன் முதல்லையே, எங்க இருக்கேன்னு சொல்லிடுவேன். அவளோட அட்ரஸ் எனக்கு தெரியும். நான் எழுதி இங்கே இருக்கேன் நான் சொல்லி என்னோட அட்ரஸ் கொடுத்துருவேன். அவள் எழுதி. ஸோ நீங்கள் மெட்ராஸ் 2 பேர் இருந்தபோது அப்பப்போ மீட் பண்ணி மெட்ராஸில் வந்து நான் போய் அவளை பார்த்துருக்கேன். அவள் வீட்டுக்கு அவள் யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்லே போய் ஒரு நாள் இருந்திருக்கேன். அப்படியா? அவள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அவளோட ஹாஸ்டல் இருக்குமே, அதில் போய் இருந்திருக்கேன். நல்ல ஓரளவுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருந்ததா? எங்கள் பெரியப்பாட்ட சொல்லிவிட்டு நான் போயிட்டு வந்துட்டு வந்தேன். போயிட்டு வரேன் என் ஃப்ரெண்டுக்கு. அவளுக்கு தெரியும் பெரியம்மா, அவள் வந்துருக்கா, எங்கள் ஆத்துக்கு வந்திருக்கா, நான் பார்த்துட்டு வந்துருக்கா. பெரியம்மா அவளை பார்த்துருக்கா. சரி, அவள் மெடிக்கல் காலேஜில் இருக்கா, அங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவள் போனாக்கா அப்போ ராத்திரியில் அங்கே படுத்துக்க வேண்டியது இருக்கு, வர முடியல. சரி, மறுநாள் தான் வந்தேன். இது ஸோ இப்போ ஸ்டெல்லா மேரிஸில் உனக்கு யார் புது ஃப்ரெண்ட்ஸு? ஸ்டெல்லா மேரிஸில் வேதா, ருக்கு. ஸ்டெல்லா மேரிஸ் ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான் இல்லை? அப்போ ஃபுல்லாக கேர்ள்ஸ், நோ பாய்ஸ், அவுட் அண்ட் அவுட் கேர்ள்ஸ். வேதா, ருக்கு, அப்புறம் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸு கோமடா. அப்புறம் வந்து நிறையா இந்த மாதிரி எனக்கு. அவெல்லாமும் கொஞ்சம் பணக்கார, எல்லாம் பணக்காரா. பட்டுப்புடவை தான் கட்டிட்டு வருவா ஸ்கூலுக்கு. காலேஜுக்கு எல்லாம் பட்டுப்புடவை வைரத்தோடு, பட்டுப்புடவை வைரத்தோடு இப்படி தான் வருவான். படம் நின்னும் அவளோட காது நின்று தோடு பட்டுப்புடவை கட்டிட்டு வருவான். அந்த காலத்தில் எப்படி பாட்டி எல்லாம் ரிச்சானா? இண்டிபெண்டன்ஸ் டைம்ல எப்படி ஆவாங்க? அப்பா ஏதாவது ஒரு அப்பா வக்கீல், ருக்கோட அப்பா வக்கீல். இவ வந்து டாக்டர், அவள் பெரிய நல்ல ஃபேமஸ் டாக்டர் ராமூர்த்தின்ட்டு. ஸோ அதனால் நல்ல பொசிஷன் இருந்தவா. அப்பா பசங்க அவன் ஃபஸ்ட்டு வந்ததுனால நல்லா படித்ததுனால அவள் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. அதர்வைஸ் என்னை சேர்ந்த கூட மாட்டான். அதனால என்னோட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டான். ஸோ உனக்கு வீடு லைஃப் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. காலேஜ் லைஃப் எப்படி இருந்தது உனக்கு? காலேஜ் லைஃப் நல்லா தான் இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் அனுபவிப்பேன். எங்கள் மதர்ஸ் தான் நல்ல ரொம்ப மோசமான மதர்ஸ். கீழே பென்சில் இருந்து கீழே விழுந்தா கூட கெட் அவுட்டுன்னு விடுவான். வெளியில் போய் நிற்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப இது. அதுதான் எனக்கு பிடிக்காது. ஆனால் எப்படியோ தாட்டிட்டோம் வச்சுக்கோயேன். ஸோ எப்படி உன்னோட எவ்வளோ மணிக்கு காலேஜ் ஆரம்பிக்கும் உனக்கு? ஸ்டெல்லா மேரிஸில் 9 மணிக்கு போயிடுவோம். 9:30 10 காலேஜ் ஆகிடும். அப்புறம் நான் 4:30 மணிக்கு கூப்பிடுவான். 4 மணிக்கு கூப்பிடுவான். அதுக்கப்புறம் நீ உடனே வீட்டுக்கு வந்துருக்கியா இல்லை அங்கே உட்காந்து கொஞ்சம் படிச்சு? கொஞ்சம் நேரம் எனக்கு பாக்கியோ வேதாவனாலும் கணக்கு போடுவோம். மாடிக்கு போயிடுவோம். மொட்டை மாடிக்கு போய் ப்ரீஸில் சீ ப்ரீஸில் உட்காந்துட்டு நிறைய கணக்கு போட்டுக்கிட்டேன். நிறையா எங்களுக்கு மேத்ஸ் ப்ரொஃபஸர் ரொம்ப நல்லவா. அவள் வந்து அப்போ தான் வந்து ஆனர்ஸ், அப்போல்லாம் அந்த காலத்தில் பிஏ ஆனர்ஸ் படித்தாலே எம்எஸ்சி எம்ஏ இது கொடுத்துருவாள். ஸோ அவள் வந்து காலேஜ் லெக்சரர், இது மேத்ஸ் லெக்சராக வந்துட்டான் எங்களுக்கு. சுசீலான்னு பேர், ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் வந்து என்னோட எங்களோட ஒரு 2 வயசு பெரியவோட இருப்போம், அவ்வளோதான். மேங்களூர் பொண்ணு. நல்லா இப்போ பார்க்கவும் அழகாக இருப்போம், நல்லா கணக்கெடுப்பா. அதுதான் ரொம்ப அட்டாச்டு டு அஸ். அவள் வந்து ஹாஸ்டலில் இருந்தாள். அவள் நிறையா அங்கே மேத்ஸ் இதெல்லாம் லைப்ரரி இருக்கும், அங்கே போவேன். அவள் என்ன லைப்ரரியிலேருந்து புக்ஸ் எடுத்துக்கோம்போம், என்ன மேத்ஸ் புக் வேணுமோ எடுத்துன்னு போகும்போம். ஸோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து நானும் வேதாவும் மேத்ஸ் போடுவோம் அந்த புக்ஸ்லேருந்தெல்லாம். 2 பேரும் போட்டு உட்காந்துருப்போம். ரொம்ப நல்லா. இந்த டைம்ல தான் மணிமாமா போனால. மணிமாமா அப்புறம் வந்துட்டா. எப்போ? மணிமாமா வந்து ராஜத்துக்கு விட சின்னவன். ராஜத்துக்கு அப்புறம் தான் மணிமாமா பிறந்தான். ராஜத்துக்கு அப்புறம் பிறந்தான். பட் எப்போ? எவ்வளோ வயசு சின்னவன்? சேலத்தில் தான். அவனுக்கு இப்போ 19 இதில்
நம்ம 47ல் இல்லையா, 46ல் பிறந்தோம். 47ல். ஸோ நீ கோயம்புத்தூர்ல இருக்கும்போது பிறந்தோம். 47ல் இது நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸு. 46ல் பிறந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை கூட செத்து போச்சுல. ஆமாம், அதுக்கப்புறம் அது நான் அப்படியே அது இப்போ அது இதில் படிக்கிறச்ச மெட்ராஸ் அல்லாமரிஸில் படிக்கிறச்ச சுந்தர்ன்ட்டு ஒரு பையன் வரலாம். அவன் வந்து உடம்புல அக்கி வந்து புண்ணு, இங்கே எல்லாம் புண்ணு வந்து ஸ்மால் பாக்ஸ் செத்து வந்து செத்துட்டான். 1.5 வயசு இருப்பான், செத்துட்டான். ஸோ மணிமமா 46. ஸோ நீ வந்து 48, 49ல் நீ சென்னை வந்துட்ட, மெட்ராஸ் வந்துட்ட. அப்போ 49 என்னோட கல்யாணம் வந்து 53ல் ஆச்சு. ஸோ நீ வந்து இது காலேஜ் முடித்த கையோட, ஸோ காலேஜ் முடிச்ச நீ எவ்வளோ வயசு நீ காலேஜ் முடிக்கும்? 22-23 வயசு வந்துருக்கியா? 22 வயசு முடிஞ்சிருச்சு. 23 வயசு 22 வயசில் காலேஜ் முடித்தேன். ஸோ 22 வயசில் நீ அப்படியே 54 ஆகிடுது. நீ காலேஜ் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிட்டியா என்ன? 55ல் கல்யாணமா? இல்லையே, 55ல் அப்பா பிறந்தாச்சே. 53ல் கல்யாணம் இது மேரேஜ் இது முடிஞ்சிருக்கேன், காலேஜ் முடிஞ்சிருக்கேன். 1953ல் மேரேஜ் இது முடிஞ்சிருக்கு. அப்போ நீ 21 வயசு தான். அப்போ தான் முடிஞ்சது. ஸோ 32ல் பிறந்தல. 53ல் காலேஜ் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாரதியோட அண்ணா இருக்கார்ல கலெக்டர், அவர் எனக்கு திருச்சியில் எனக்கு டீச்சர் வேலை வாங்கி கொடுத்துட்டார். அங்கே போய் திருச்சியில் ஸ்ரீரங்கம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் 1 வருஷம் டீச்சராக இருந்தேன். உடனே அதாவது யாரோட தம்பி இருந்தாங்க? எங்கள் அப்பா ஈரோட்டம்மா வந்துட்டா. ஒரு குடித்தனம் வச்சுட்டார் எங்கள் அப்பா. ஈரோட்டம்மா, நான், பாலு, ராஜம் 4 பேரும் ஒரு வீடு, சின்ன வீடு எடுத்துட்டு அங்கே இருந்துட்டு பக்கத்தில் ஸ்கூலு ஸ்ரீரங்கம் கேர்ள்ஸ் ஸ்கூல், அங்கே நான் டீச்சராக இருந்தேன். எப்படி உனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசையாக இருந்தேன்? பாலு வந்து சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். அவன் படிச்சுட்டு இருந்தான். நீ செல்லாம் வயசு முடிக்கும் போது உனக்கு டீச்சர் தான் ஆகணும்னு ஆசையா? அப்படியெல்லாம் இல்லை, கிடச்சது போயிட்டேன். வேலை உனக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சா? என்னன்னா எனக்கு வந்து இன்ஜினியரிங். எங்கள் அப்பா இருந்த சேலத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அவர் வீட்டில் வந்து ஜோதியாக விளக்கு போடுவார். அதை பார்த்துட்டு எனக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. எங்கள் ஆத்துக்கார் வந்தார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக, அதுக்கு பதிலாக. ஆனால் அவர் விளக்கெல்லாம் போட்டு தர மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். பட் அதை பார்த்து எனக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மேத்ஸ் டீச்சர் எப்படி ஓகேன்னு உனக்கு தோணித்து? ஏதோ கிடச்சிது, சம்பளம் கடல் வருது, பணம் வேண்டியிருக்கு, அதனால் போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்து 1 வருஷம். ஆனால் உனக்கு அவன் வந்து 1 வருஷம் முடிஞ்சோடனே என்னை வந்து பிஎட் சேர்க்குறேன், 5 வருஷம் நீங்கள் எனக்கு எழுதி தரணும், இங்கே ஸ்கூலில் படிக்க வேலை செய்கிறேன்னு அப்படின்னா எங்கள் அப்பா முடியாது இருக்காரு. எவ்வளோ சம்பளம் வந்துருந்தது உனக்கு டீச்சராக? அந்த காலத்தில் என்னப்பா 70 ரூபா 80 ரூபா மாதத்துக்கு. உன்னோட அப்பாக்கு அப்போ எவ்வளோ சம்பளம்? அவருக்கும் 70-80 ரூபா வரும். ஸோ நீ வந்து காலேஜ் முடிச்ச கையோட உன் அப்பா எவ்வளோ சம்பாதிச்சிருந்தாலும் நீ அதே சம்பளத்துக்கு வந்துருக்கியா வேலைக்கு? பரவாயில்லையே. ஸோ அது என்ன உன்னை ப்ரௌட் ஆஃப் யூ. உன்னோட அப்பா அம்மாலாம் அந்த பணம் பூரா போட்டு வச்சுடுவார். எங்கள் அப்பா செலவழிக்க மாட்டார், எல்லாத்தையும் போட்டு வச்சு அது வந்து அதுலேருந்து தான் எனக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணார். 2000 ரூபா வரதட்சணை கொடுப்போம். ஏன் கேட்டால என்ன தாத்தா? எங்கள் அப்பா வந்து வாலண்டியராக நான் 2000 ரூபா கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சார். சரி, அவர் மாமனார் ஓகேன்னுட்டு இவரோட அப்பா தாத்தா சரி ஓகேன்ட்டார். ஸோ 2000 ரூபா. சரி, ஒரு நிமிஷம், இது இன்ட்ரெஸ்டிங்கான கதை வந்து இப்போ. ஸோ நீ வந்து 1 வருஷம் உனக்கு எப்படி இருந்தது? உனக்கு டீச்சராக இருந்தது பிடிச்சதா? எனக்கு அங்கே என்ன கிளாஸ் சொல்லி கொடுத்தா? 8வது 7வது 8வது 9வது இல்லை. எப்படி உனக்கு டேரெக்டாக இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருந்தேன், அதுலேருந்து டேரெக்டாக டீச்சர் ஆகுது உனக்கு ட்ரான்சிஷன் ஸ்டாப் கேப் தான் வந்தது. அதாவது நார்மல் ஸ்கூல் இது. யூஸ்வலாக நீ போய் ப்ராப்பர் சேனலில் தான் வர முடியும் டீச்சராக வரும். அங்கே வந்து ஒரு ஸ்டாப் கேப், அதாவது யாராவது விட்டுட்டு போகிறவா அது மாதிரி காலி இருக்கும்ல, அந்த இடத்துல அவள் வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணி டீச்சராக போட்டா. அதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறதுனா கஷ்டம்தாங்க எனக்கு. அது மாதிரி இருந்திருக்காது. ஏதாவது இப்போ பிஎட் முடித்தா தான் போய் சேர முடியும், கண்டினியூ பண்ண முடியும். அது ஸ்டாப் கேப்போ 1 இயர். ஆனால் உனக்கு டீச்சராக இருந்தது பிடிச்சது அந்த 1 வருஷம்? ஏதோ
நடந்ததுப்பா. பிடிச்சதோ பிடிக்கலையோ பட் உன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன நினச்சா உனக்கு நல்ல அதெல்லாம் நல்ல ஆசையாக இருந்தாலும் அவங்க பெரியமா இருக்கும். ஸோ ஸோ 1952 முடிச்ச போய் டீச்சராக சேர்ந்துட்ட. இதில் எங்கே அது இதில் ஸ்ரீரங்கம் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஸ்ரீரங்கம் படித்தேன். அப்புறம் ஈரோடு வந்து ஈரோட்டில் கவர்மெண்ட் ட்ரைனிங் ஸ்கூலில் 6 மாதம் டீச்சராக இருந்தேன். 6 மாதம் இருந்ததுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகிடுது. நம்ம எப்படி தாத்தாவை கண்டுபிடிச்சா? எங்கள் ஜானகினார் தான். யார் ஜானகி? ஜானகி இந்த இப்போ இந்த சாயோட பாட்டி இருந்தாங்க. சாய் கிருஷ்ணாவோட பாட்டி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பாஸ் பண்ணான், அவனோட பாட்டி. அவன் பாட்டி வந்து எங்கள் அப்பாவோட எங்கள் மாமனாருக்கு தம்பி பொண்ணு தானே அது. அவ சொந்த தம்பி பொண்ணு. ஸோ அப்பாவோட கசின். அப்பாவோட கசின், ஃபர்ஸ்ட் கசின். அவள் வந்து டீச்சராக இருந்தா என் கூட கவர்மெண்ட் ட்ரைனிங் ஸ்கூலில். எங்கள் ஈரோட்லையா? ஈரோட்டில். அவள் வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னால் இந்த மாதிரி எங்கள் பெரியப்பா பையன் இருக்காங்க, நீ வேணா தங்கத்துக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். கல்யாணம் பண்ணுறேன். பெரியப்பா பையனா உன்னோட அப்பாக்கும்? அவரோட பெரியப்பா பையன் தானே எங்கள் அப்பா, எங்கள் மாமனார். ஆமாம், பெரியப்பா தானே. ராணிக்கு பெரியப்பா. இஸ் யுவர் அப்பா? இல்லை, யுவர் கசின். ஜானகியோட அப்பா வந்து எங்க பெரியப்பா, எங்க மாமனாரோட அண்ணா. ஸோ ஜானகி வந்து உன் அப்பாவோட கசின். ஸோ பேசிக்கலி உன் அப்பாவோட ஃபர்ஸ்ட் கசின், அம்மாவோட அக்கா பொண்ணா? ஆமாம். அதனால அவன் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து சொல்லிட்டா, இது மாதிரி இருக்கா எங்கள் பெரியப்பா பிள்ளை. ஒரு பெரியப்பா பிள்ளை வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருக்கான், இன்னொரு பெரியப்பா பிள்ளை வந்து இது மாதிரி ரயில்வேஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டான். சரி, 2 பேருக்கும் லெட்டர் போட்டான் எங்கள் அப்பா, 2 இதுக்கும். அவன் வந்து சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறவா பதிலே போடலை, இவர் வந்து பதில் போட்டார். யார் அந்த சப் இன்ஸ்பெக்டர்? அவர் இன்னொரு பெரியப்பா. நிறைய பிரதர்ஸ் எல்லாம் எங்கள் மாமனார். அவன் எங்கே போனாலும் எங்கே இருக்கான்னு தெரியாது போல. எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, நம்ம அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் மாமனாருக்கு தெரியாது. அதெல்லாம் இருந்தால் அப்போல்லாம் இதில் தான் இருந்தா, கோயம்புத்தூரில் தான் இருந்தார் அவர். நீ ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகேயா இருந்தியா? நீ பண்ணிட்டு அவங்க சரி விட்டேன். அதுக்கு முன்னாடி யாராவது உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாளா? யார் மேலேயாவது உனக்கு இஷ்டம் இருந்ததா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பார்க்க கூட மாட்டியா பாய்ஸை? எங்கள் பெரியமா, எங்கள் மாமா பசங்க தான் ரொம்ப தகராறு பண்ணினான். பெரிய மாமா பசங்க இருக்காம கோயம்புத்தூரில் நான் படிச்சேன். அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து படிக்காதையே போய் ஹோட்டலில் சேர்ந்துட்டான். ஹோட்டலில் வேலை பண்ணிட்டு இருந்தான். அவன் அடிக்கடி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், வீட்டில் இருக்க மாட்டான். அடிக்கடி ஆனால் வீட்டுக்கு வருவான். நான் என்னன்னா, புனை கண்டு மயங்காத ஆண்கணுண்டோ அப்படின்னு ஏதாவது பாடுவான். நான் போகிற இடத்துக்கெல்லாம் வருவான். என் கூட நீ பேசினா வாய்முத்து இருந்து விடுவோம், அப்படி இப்படின்னு சினிமா பாட்டு கூட பாடிடுவோம். எனக்கு அவனை கண்டாலே பயம். எங்கள் ஈரோட்டம்மா பின்னாலேயே போயிட்டு இருப்பேன். ஈரோட்டம்மா வடையை பிடிச்சிட்டு ஈரோட்டம்மா எங்கே போகிறாளோ அவ கூடயே போயிட்டு இருப்பேன். அம்மா இவன் இது மாதிரிலாம் பண்ணுறாம்மா, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டம்மா கூடயே போயிட்டு இருப்பேன். ஈரோட்டம்மா திட்டுவான், ஏன்டா அப்படி இது பண்ணுறேன், போடா நல்ல அவனை போய் திட்டுவான். அந்த மாதிரி நடந்தது. அதான் அந்த மாதிரி தான் எனக்கு பாய் ஃப்ரெண்டு இருந்தான். உன்னை தொல்லைப்படுத்துகிற பாய் ஃப்ரெண்ட். தொல்லைப்படுத்துறது ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம். ஸோ இப்போ லெட்டர் எழுதி போட்டேன். ஸோ ஆனால் உனக்கு ரெடி, யூ ஃபெல்ட் லைக் யூ ஆர் ரெடி ஃபார் மேரேஜ்? அப்போ போட்டான். எங்கள் அப்பாவும் அவருக்கும் பிடிச்சிருந்தா, அவளை வந்து சரின்ட்டா கல்யாணம் பண்ணி அவரும் வந்து பார்த்தாரு. ஏதோ சரி, நம்ம இன்ஜினியராக இருக்காரு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மட்டும் நான் படிக்கிறேன்ட்டேன். நீ ஏதாவது பேசினியா அப்போ தாத்தாவோட? அவர் பார்க்கவே இல்லை, அப்புறம் எப்படி பேசுறது, பார்க்க கூட இல்லையா? ஆமாம். அன்றைக்கி வந்து வீட்டில் வடை கிடையாது. எங்கள் குழந்தைக்கு அம்மா போட்டி இருந்தது. எந்த குழந்தைக்கு? அப்போ யார் இருந்த குழந்தை? இந்த மணிக்கத்து சந்திரா தான். சந்திராவுக்கு அம்மா போட்டி இருந்தது. அம்மா போட்டி இருந்தது. அதனால் அவள் வரவே கூடாது, என்னை பார்க்கவே வந்திருக்கக்கூடாது. ஆனால் வந்துட்டா. 7 மணிக்கு வந்தா ராத்திரி. அரிக்கன் ரேட்டு தான் இருக்குது. அவருக்கு என்ன கண்ணு தெரியல, எனக்கு அவரை கண்ணு தெரியல. அப்படியே வந்து பார்த்துட்டு போயிட்டேன். அவர் மூஞ்சி கூட பார்க்கல சரியா. தாத்தா எப்படி ஓகே சொன்னா? நீ கேட்டியா? அப்போ எதனால? அதான் சரின்ட்டார். எதனால?
அவர் வந்து நிறைய பொண்ணுகளை பார்த்து பார்த்து அவருக்கு தட்டி போச்சு. அதனால ரொம்ப விரக்தியில் இருந்தார், பொண்ணு கிடைக்கலன்னு. ஏன் ஆனால் தாத்தா அது வரைக்கும் யாருக்கும் எஸ் சொல்ல? இப்போ விரக்தியில் இருந்தான். அதனால தெரியல, ஏதோ தப்பி தப்பி போச்சு. ஒரு தடவை கல்யாணம் ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகிற மாதிரி இருந்தது. எங்கள் நரசிம்மனோட அப்பா செத்து போயிட்டான். நரசிம்மன் இருக்கானே, அவங்க நாத்தனார் பையன் தானே, அவள் எங் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட், அப்பாவோட சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட், அவன் செத்து போயிட்டான். இவன் கல்யாணம் செட்டில் ஆகிற மாதிரி இருந்தது, அவன் செத்து போயிட்டான். எங்கள் அப்பா ஒடியே போயிட்டார். உங்கள் அப்பா தாத்தாவா கரெக்டாக ஒரு ஓடி போயிட்டார். ஐயோ, ஏன்? கல்யாணம் நடக்காதுன்னு தெரியும், எந்த எங்கே உட்காந்துருக்குன்னு ஓடி போயிட்டார். அது மாதிரி 2-3 மேரேஜ் தட்டி போயிடுது. அதனால ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு அவர் அந்த மாதிரி யாராவது செத்து போனா உடனே கேன்சல் பண்ணிடுவாங்க மேரேஜ். கல்யாணம் எப்படி ஆகல, சொந்த நாத்தனார் பொண்ணு எங்கள் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டா ஒரு 6 மாதத்துக்காக கல்யாணம் பண்ணக்கூடாதுல்ல, அதனால போயிட்டேன். ஸோ கல்யாணம் நிறைவேச்சு. அது மாதிரி விரக்தியில் இருந்தார், கல்யாணம் கிடைக்குமா, எனக்கு பொண்ணு கிடைக்குமான்னு. சரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு, அவ்வளோதான். உனக்கு இதான் வந்து ஃபர்ஸ்ட்? ஃபஸ்ட்டு தான் லாஸ்ட்டாக தான். அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு முன்னால் சிந்தாமணின்னு ஒருத்தன் ஸ்கூல் டீச்சர் ஆகலாம், கவர்மெண்ட் வளர்த்துல. அவன் வந்து பென்ட் அப்பான் கெட்டிங் மேரேஜ். அப்போ வந்து ரொம்ப இது பண்ணான். எங்கள் அப்பாவும் ஆல்மோஸ்ட் இவர் கல்யாணத்தை ஆகிறதுக்கு முன்னால் இந்த 1953 தான் எங்கள் அப்பா உங்கள் தாத்தாவோட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால், பார்க்கறதுக்கு முன்னால் அவர் தான் முதல்ல வந்தார். எங்கள் அப்பாவும் சரின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர்கிட்ட கல்யாணத்துக்கு பண்ணிட்டேன், அவன் பிஎட் படிச்சிருக்கான், காலேஜ் லெக்சரில் இதாக இருக்கான், ஸ்கூல் டீச்சராக இருக்கான், நல்ல சம்பளம் வாங்குறான். நீங்கள் அவன் வந்து சொன்னான், அவன் இவரும் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறதுனால நான் அவனை பிஎட் படிக்க வச்சு எங்கள் ஸ்கூல்லையே நான் டீச்சராக வச்சுக்கிறேன் அவன் சொல்லிட்டு அவனும் வில்லிங் டு மேரிமே. ஸோ அது மாதிரி அதுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும்போது இருந்தப்போ இந்த அப்பாவோட இது வந்துருக்கு. எங்கள் அப்பா வந்து சொன்னால், எனக்கு அவனோட இந்த பையன் இதுதான் வேணும், இவரை தான் பண்ணிக்க வைக்கப்பறேன். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எனக்கு தெரியல, ஜாதி வரும் ஜாதி. நாங்கள் அவள் வந்து நம்ம பிரச்சனை இல்லை, வேறு ஏதோ உடமாடோ என்னமோ. எங்கள் அப்பா இவர் வந்து நம்ம பிரச்சனை, எங்கள் பிரச்சனை. ஸோ அதனால் அதில் இவரை சூஸ் பண்ணிட்டார். ஜாதினால அவர் வந்து அவருக்கு ரொம்ப வருத்தம், அந்த அவருக்கு அந்த சிந்தாமணிக்கு. அது எங்கள் மாமா பொண்ணை கொடுக்குறேன்னு சொன்னான். அவள் வந்து அப்போ செகண்டரி கிரேட் டீச்சராக இருந்தான். அவர் வந்து வேணாட்டார். அப்போ வேணாம், அவங்க வீட்லேயே ஒரு பொண்ணு வேணாட்டார். கோச்சிங் தர அப்படி. அதான் ஆச்சு, கல்யாணம் ஆச்சு. எங்கே கல்யாணம் ஆச்சு? மெட்ராஸ், இது கல்கட்டா கரெக்ட் வந்தேன். எப்படி மெட்ராஸ்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணீங்க? நீங்க எல்லாம் இதுல தான? சேலம், ஈரோட்டில் தான் நடந்தது. ஓ, ஈரோட்டில் தான் நடந்தது. சேலத்தில் தான் நடந்தது. ஸோ தாத்தா அப்பயே கரெக்டூர்ல தான் இருந்தாலா? உனக்கு அங்கே கரெக்டூர் போகிறது ஓகே ஆகுதுல்ல? எனக்கு வெளியூர் போகணும், அப்படி பார்க்கணும், கல்கட்டா போகணும், பெங்களூர் போகணும். ஸோ உனக்கு கொஞ்சம் ஆசை இருந்தது ஊரை விட்டு போகணுங்க? சரி போயிட்டேன். எப்படி இருந்தது கல்யாணம்? எப்படி இருந்தது கல்யாணம்? சூப்பர் கல்யாணம் தான், ரொம்ப ஆடம்பரமெல்லாம் இல்லை. ஸோ அப்போ தான் நீ தாத்தாவை முதல் வாட்டி பார்த்தியா? முதல் கல்யாணத்தை அன்றைக்கி வீட்டில் மனையில் உட்காந்துருக்கப்போ தான் பார்த்தேன். அப்போ என்ன நினச்சேங்க? எனக்கு வந்து குண்டா இருக்காருன்னு வருத்தம். குண்டா இருந்தாரா தாத்தா? அப்போ குண்டா இருக்காருன்னு வருத்தம். தாத்தால ரொம்ப ஒன்றும் குண்டு இல்லை, சுமாரான குண்டு. ஆமாம், கொஞ்சம் குண்டு. அந்த குண்டை விட எனக்கு பிடிக்கல, வேண்டாம். அப்போ உனக்கு தாத்தாக்கு எவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸு? 7 வயசு. ஓ, 7 வயசு டிஃப்ரென்ஸா? ஸோ உனக்கு வந்து 21 வயசு, தாத்தாக்கு 28 கல்யாணம் பண்ணும்போது? 29. ஸோ நீ 22, தாத்தா 29. 7 வயசு வித்தியாசம். ஸோ தாத்தாவோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன உன்னை பார்த்து? யாருக்கிட்ட கேட்கவே இல்லையா தாத்தா கிட்ட? ஏன் தெரியல, கேட்டனாலும் தெரியாது. கடப்பூர் உட்கார வச்சார். எப்படி போகணும் வாத்துக்கு? மணி 1 போட்டேன். 1 போகுதா? அப்போ ஓகே, முடிச்சுக்கலாம் நம்ம. ஆச்சு. அதோட என்னோட மேரேஜ் ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறம்
பாட்டி வந்து தாத்தாவை ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணத்துல தான் பார்த்தாங்க உள்ள நானே சும்மா ஒரு வாட்டி ஏய் போலாம்டா. இந்த நாட்டில் சரியா ஓகே சரி குட் ஸ்டாப்பிங் டைம். பாட்டி இஸ் நவ் மேரிட் 21. இன்னும் 70 வருஷம் தான் பட் இருக்கு கவர் பண்ணுறதுக்கு.